இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இந்திய அணி தேர்வில் இருந்து தினேஷ் கார்த்திக் கழட்டிவிடப்பட்டதற்கு இந்திய ரசிகர்கள் மற்றும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாடும் இந்திய வீரர்களின் தேர்வு நேற்று நடைபெற்றது. இந்த தொடர்தான் உலகக்கோப்பை போட்டிகளுக்கு முன்னர் இந்தியா விளையாடும் சர்வதேச தொடர் என்பதால் இதில் இடம் பிடிக்கும் வீரர்களே உலகக்கோப்பையிலும் இடம்பெறுவார்கள் என கூறப்பட்டது. இதனால் நேற்றைய அணி தேர்வு மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட வீரர்கள் பட்டியலில் ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணியில் இருந்து நல்ல ஆட்டத்திறனில் இருக்கும் தினேஷ் கார்த்திக் கழட்டிவிடப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக KL ராகுல் சேர்க்கப்பட்டுள்ளார். இதனால் இந்தியா மற்றும் குறிப்பாக தமிழக ரசிகர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதுகுறித்து முன்னாள் வீரர்கள் பலர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அதில் சஞ்சய் மஞ்ச்ரேக்கர் தினேஷ் கார்த்திக்கை BCCI தேர்வுக்குழு வெறும் T20 வீரராக மட்டுமே பார்க்க தொடங்கிவிட்டது. அவருக்கு உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் கம்மியாக உள்ளன என்று தெரிவித்துள்ளார். மற்றொரு முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் அவர்கள் உலகக்கோப்பை தொடருக்கு தினேஷ் கார்த்திக் கண்டிப்பாக தேவை, அவரை தொடக்க வீரராக கூட களமிறக்கலாம் என தெரிவித்துள்ளார். இந்த நீக்கத்தை முன்னிட்டு ட்விட்டரில் ரசிகர்கள் BCCIயின் அதிகாரப்பூர்வ பக்கத்தை டேக் செய்து தங்கள் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். அதே போல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு ஒரு முக்கிய காரணம் கடைசி T20 போட்டி, அதாவது நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி T20 போட்டியில தினேஷ் கார்த்திக் அந்த ஒரு ரன் ஓடி இருந்தா கண்டிப்பா இந்திய அணி வெற்றி பெற்று இருக்கும். அவர் தோனி போல தன்னை நினைச்சுக்கிட்டு அவர் ஓடாத காரணத்தினால தான் இந்திய அணி தோல்வியற்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவனதுனால இந்த ஒரு காரணத்தினால கூட அவர் நீக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஒரு முக்கிய காரணம்னா, KL ராகுல் கடந்த போட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொதப்பிட்டு இருந்தாரு. அவரை கொண்டு வந்து எதுக்கு இந்த அணியில இருந்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தினேஷ் கார்த்திக் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு, நல்லா தான் அடிச்சு ஆடிட்டு இருந்திருக்காரு. அவர் செஞ்ச ஒரே தப்பு அந்த ரன் ஓடாதது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அதற்கான விளக்கத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்திருந்தாரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பா என்னால் முடியும் நான் நம்பியிருந்தேன், ஆனால் அன்னைக்கு என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மன்னிப்பு கூட கேட்டிருந்தாரு. ஸோ இவ்வளோ பண்ணியும் தற்போது பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் டீம்ல இல்லாதது நிறைய பேருக்கு ரொம்பவே வருத்தம் அளிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்திய அணியில தற்போது இருக்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல தினேஷ் கார்த்திக் ஒரு அற்புதமான பேட்ஸ்மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். தோனி அவர்கள் கூட நிறைய முறை பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திகை பாராட்டியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.